இந்த சிறு வயசுலயே காட்டு வேலை செய்யறத விட்டுடுங்க. 19 வயசுல இருந்து 25, 26 வயசு பயலுங்க போயிட்டு காட்டு சாட்டையை போட்டுக்கிட்டு காட்டு வேலை செய்யறீங்க, பாக்குறதுக்கே நல்லா இல்ல. இந்த பிஞ்சன் ஆனவங்க செய்யற வேலை காட்டு வேலை இல்ல, ஒரு சீக்காளி செய்யற வேலை காட்டு வேலை. இந்த பொம்பாய் முடிச்சோடனே நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கீங்க, போயிட்டு நல்லா உடல் உழைப்பு உள்ள வேலையை செய்ய வேண்டியதானே, வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டியதானே. நீங்க செய்யற வேலையில இருந்து நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா நாள் படும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமே, இல்ல சொந்த முதலாளி ஆகலாமே, மற்றவங்க மதிக்கிற மாதிரி வேலையில நீங்க செய்யணும். இன்னைக்கு நான் பாக்குற சில இடங்கள்ல நம்ம பயலுங்க, சிறு வயசு பயலுங்க போய் காட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு கொஞ்சம் வேர்வை சிந்தி வேலை செய்ய முடியாதா? நீங்க எல்லாம் நல்லா வேர்வை சிந்தி வேலை செஞ்சா தானே நாளைக்கு நம்ம சமுதாயமே பாக்குறதுக்கு நல்ல ஆரோக்கியமான சமுதாயமா இருக்கும். சின்ன வயசுல உட்காந்து தேவையில்லாத சூடுகளை போட்டு உடம்ப வீணாக்கிக்கிட்டீங்கன்னா இந்த நெஞ்சு குழியெல்லாம் ஒட்டி உள்ளுக்கு போயிரும், ஒல்லியா போயிருவீங்க, கையெல்லாம் சின்னதா போயிரும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நாளைக்கு வர்ற சமுதாயம் நம்மள மதிக்கும்? இன்னைக்கு மற்ற சமுதாயம் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்களா? மலாய்க்கிற சமுதாயம், சீன சமுதாயத்துல நான் பாக்குற சிறு வயசு பயலுங்களாம் அவ்வளவு ஆரோக்கியமான செயல் செய்யறானுங்க, ஜிம்முக்கு போறானுங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கானுங்க, பைஸ்கலிங் போறானுங்க, ஸ்விமிங் போறானுங்க. நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் சொல்லல, சில பேரை சொல்றேன். ரொம்ப லோ கிளாஸா போறீங்க. உங்க குடும்பம் அப்படி இருந்திருக்கலாம், உங்க குடும்பம் எதுவுமே சம்பாதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வளர்ந்து வர்ற பிள்ளைங்க, நீங்க உங்க குடும்பம் ஏழ்மையில இருக்குன்ட்டு நீங்களும் ஏழ்மையிலே இருக்க போறீங்களா? நீங்க கண்டிப்பா அதை மாத்தணுங்க. அப்பதானே நம்ம சமுதாயம் முன்னேற முடியும், மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி நம்ம மாற்ற முடியும்? நீங்க அழகான ஒரு கைத்தொழில போய் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க. நல்ல காடி வாங்கி பாருங்க, நல்ல சட்டை துணி போடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல வீடு வாங்குங்க, நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா வசதியா வாழ பாருங்க. வசதியா இல்லைன்னா நடுத்தர மக்களை வாழ பாருங்க. அப்பதானே நம்ம சமுதாய மாற்றத்தை நம்ம வருங்காலத்துல பார்க்க முடியும். இப்படியே காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? எங்களுக்கு அப்புறம் நீங்க தானே இந்த சமுதாயத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வர போறீங்க. நான் எல்லாரையும் சொல்லல, ரொம்ப சில இடங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த சிறு வயசு பயலுங்க காட்டு வேலை செய்யறது. அவங்களுக்காக இந்த வீடியோவை செய்யறேன். நம்ம சமுதாயத்துல ரொம்ப ஆரோக்கியமா சாப்பாடுல இருந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல இருந்து அந்த மாதிரி இருக்கிற பயலுங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி பயலுங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். இந்த மோசமா இருக்கிற பயலுங்களை பத்தி தான் நான் இங்க சொல்றேன். மாத்திக்கிங்க. மாத்திக்கிட்டீங்கன்னா நம்ம சமுதாயம் மாற்றம் அடையும். சிந்திப்போம், செயல்படுவோம்.